ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம். பயிற்சி தாள் 3ல் 11லேருந்து 15 வரைக்கும் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 11வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட அமைப்பினை எக்ஸ் மற்றும் ஒய்க்கான தொடர்பு உற்று நோக்குக. எக்ஸை சார்ந்து ஒய்யின் இயற்கணித கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இது எக்ஸ் வந்து 2. அப்போது என்ன பண்ணிங்கன்னா 5 வரும்னா y இஸ் ஈக்குவல் டு 2ஓட நீங்கள் 2 பெருக்கிட்டு, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 2ஓட 2 பெருக்கிட்டு கூட்டல் 1 கூட்டினீங்கன்னா 1, அப்போது இது 5 வரும். பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு 2 2 4 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. அதே இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 2 பெருக்கல் 3 கூட்டல் 1 2 எவ்வளோ 6 1 7. மறுபடியும் இது பார்த்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் 2ன்னு எடுக்கிறோம். இங்கே எக்ஸ் வந்து 3, இங்கே எக்ஸ் 3, இங்கே வந்து எக்ஸ் 4ன்னு எடுக்கிறோம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 4 கூட்டல் 1. இப்போ y இஸ் ஈக்குவல் 2 4 8, 8ஓட 1 கூட்டிங்கன்னா 9. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கிறோம். 5ன்னு எடுத்திங்கன்னா பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 5 கூட்டல் 1. அப்போது 2 5 10, 10ஓட 1 கூட்டினீங்கன்னா 11. அப்போ மறுபடியும் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கிறோம். அப்போது y இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 6 கூட்டல் 1னா y இஸ் ஈக்குவல் 2 6 12, 12ஓட 1 கூட்டினீங்கன்னா 13. அப்போ பாருங்கள், எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கூட்டுறோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 2ஆல் தான் பெருக்கிறோம் எக்ஸ், அப்போது 2 எக்ஸு கடைசியில் 1 கூட்டுறோமா, அப்போ கூட்டல் 1. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான இயற்கணித கூற்று. அப்போது இதுக்கு y இஸ் ஈக்குவல் டு 2x கூட்டல் 1ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கரெக்டான ஆப்ஷன் 3வது. அதுக்கப்புறம் 12வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. a இஸ் ஈக்குவல் டு 2b, b இஸ் ஈக்குவல் டு 2c மற்றும் c இஸ் ஈக்குவல் டு 2d எனில் பின்வருவற்றில் எது சரியான கூற்று. அப்போது a பார்த்திங்கன்னா இங்கே இப்படி எழுதிக்கோங்க. a பார்த்திங்கன்னா 2b, 2b இங்கே கொடுத்துக்குறாங்களா 2c, அப்போது 2 பிக்கு பதிலாக 2 சீன் போட்டுக்குவாங்க. அப்போது இது பெருகுனிங்கன்னா 2 2 4, அப்போ 4 சீன் வந்துடும் ஏ. அதுக்கப்புறம் பி பாருங்கள், பி என்ன கொடுத்துக்குறாங்க 2c, அப்போது 2 சிக்கு பதிலாக என்ன இங்கே கொடுத்துக்குறாங்க 2d. அப்போது பி கூட பெருகுனிங்கன்னா என்ன வரும் 2 2 4 டின்னு வரும். அதுக்கப்புறம் சி பாருங்கள் 2dன்னு கொடுத்துக்குறாங்க, அப்போது 2d, இது அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் டி பார்த்திங்கன்னா டி இங்கே இருக்குது பெருக்கல்ல, அப்போது இது 2 அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது c/2ன்னு வரும் இதுக்கு. அப்போது இதில் எந்த கூற்று சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ என்பது சியின் 2 மடங்கு. இது பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, சியோட 2 மடங்கா இல்லை 4 மடங்கு. அப்போது இது தவறு, இது வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், டி என்பது சியின் 2 மடங்கு. டி வந்து சியோட 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. 2 மடங்கு கிடையாது, 2ஆல் வகுக்கணும், அதனால் இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ என்பது டியின் 4 மடங்கு. ஏ வந்து டியோட 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவும் வராது, சியோட தான் 4 மடங்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், பி என்பது டியின் 4 மடங்கு. அப்போ பாருங்கள், பி டியோட 4 மடங்கு கரெக்டாக கொடுத்துக்கிறாங்களே இந்த கூற்று. அப்போது இது 4வது கூற்று தான் சரி இதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், சுருக்கமான விடை தருக. 13வது கொஷின். வாய்மொழி கூற்றிற்கு ஏற்ப இயற்கணித கூற்றை பொறுத்துக. நம்ம பொருத்தணும். இது வாய்மொழி கூற்று, இது இயற்கணித கூற்று. அப்போ பாருங்கள், 5லிருந்து எக்ஸை கழித்தல், அப்போ 5லேருந்து எக்ஸு கழிக்கணும், அப்போ 5 கழித்தல் எக்ஸ்ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இது. அதுக்கப்புறம் 5இன் எக்ஸ் மடங்கு, மடங்குனா பெருக்கணும், அப்போ 5 பெருக்கல் 5 எக்ஸ்ன்னு வரும், இது 2வதுக்கு. அதுக்கப்புறம் 5ஐ விட எக்ஸ் அதிகம்னா 5 கூட எக்ஸ் கூட்டிடணும், அப்போ இது 3வது. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்ஐ 5ஆல் வகுக்க, அப்போது வகுக்கணுன்னா 5 எக்ஸ் வகுத்தல் 5ன்னு வரும், அப்போது x/5. இதுதான் 4வதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் 14வது கொஷின் பாருங்கள். அருண் 10 பேர் கொண்ட கூட்டத்தை நடத்தினார். ஒரு மேஜையில் 4 பேர் அமர முடியும். 2 மேஜைகளை சேர்த்தால் 6 பேர் படத்தில் காட்டியவாறு அமர முடியும். கூட்டத்தில் அனைவரும் அமர தேவைப்படும் மேஜைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு மேசையில் 4 பேர் அமரலான்னு சொல்கிறாங்க. அதே 2 மேசையில் பார்த்திங்கன்னா 2 மேசை சேர்ந்துட்டு 6 பேர் அமரலாம். இந்த சைடு 2, இந்த சைடு 2, இந்த சைடு எல்லாம் 1 1 தான் வரும். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேஜைனா இது அகலம் நீளம் போட்டு நம்ம பெருக்கினிங்கன்னா கரெக்டாக வரும். இது அகலம், இது நீளம். அப்போது
இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர்னால் 2 பெருக்கல் 2 4 பேர் அமரலாம். ஆனால் நம்மளுக்கு 10 பேர் கேட்டுக்கிறாங்க. அதே 2 மேசைனா பாருங்கள், அகலத்தில் 2 பேர் தான் உக்காராங்க, ஆனால் நீளத்தில் 4 பேர். அப்போது 2 பெருக்கல் 4னா 2 கூட்டணும், இது பெருக்கல் கிடையாது, கூட்டணும். 2 கூட்டல் 4னா 6 பேர். அதான் சொல்லுவேன், 2 மேஜைனா 6 பேர் அமரலாம். அப்போது நம்ம 3 மேஜைனா அதே மாதிரி 2 கூட்டல் 6ன்னு வரும், அப்போ 8 பேர். அதே 4 மேஜைனா 2 கூட்டல் 8னா 10 பேர். அப்போ 10 பேர் அமர்றதுக்கு 4 மேசைகள் தேவை. தேர்ஃபோர் 4 மேஜைகள் தேவை. 10 பேர் உட்கார்றதுக்கு 4 மேசைகள் தேவை. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 14வது ஆன்சர். அதுக்கப்புறம் 15வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் விளக்கப்படத்தினை உற்று நோக்குக. இது பாருங்கள், இங்கே எம் கொடுத்துக்கிறாங்க. எம்மோட 3 பெருக்கணும், அப்போ 3 பெருக்கணும்னா 3m. அதே 3mோட 5 கூட்டணும், அப்போ 3m கூட்டல் 5. அப்போ இந்த மெத்தடில் நம்ம இது ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், அப்போது இங்கே n, இது பெருக்கல் 7. அப்போ பெருக்கல் 7னா 7n வரும். அதுக்கப்புறம் இது கழித்தல் 3னா 7n கழித்தல் 3. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். அப்போ இந்த இடத்துல 7n வரும், இந்த இடத்துல 7n கழித்தல் 3ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.